கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார். அந்த வக்ரகதி பலன்கள் சொல்லியிருந்தோம். வருகின்ற 11/2/2025 முதல் 10/5/2025 வரை இந்த நாட்களிலே வக்ர நிவர்த்தி ஆகி சிறப்பான பலனை தர இருக்கிறார். குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல், மேலும் அவருடைய தன்மை மாறி இருக்கும், குணநலன்கள் மாறி இருக்கும். அதுதான் வக்ரம். சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்கங்களான அந்த குடித்து அந்த நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று தான் அந்த குணநலங்கள் மாறி இருக்கும். அதுக்குண்டான பலன்களை முன்னமே சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த வக்ர கதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி என்னன்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியும் பார்க்குது. ரிஷபத்திலே இருக்கிறார். ரிஷபத்தில் இருக்கும்போது அது சுக்கிரனுடைய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குரு சுபராகப்பட்டவர், அவரும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உள்ளவர். அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும், அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பொது பலன் வைத்து பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுக்கிரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். அதே போன்று குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார். இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும், மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது, இது யோகம், அருமையான யோகம் இது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேருமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு வாரி வழங்குவார்கள், நன்மை மட்டும்தான் செய்வார்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும், தீய பலன்களை கொடுக்க மாட்டார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா கேட்டுங்க. அப்போது இந்த பொதுவான பலன்கள் சொல்லும்போது குருவுடைய வீடை கொடுத்தவர் சுக்கிரன் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில்னா அவங்க வீட்டுக்கு மாறி, இப்போது அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுக்கு உண்டான பலனும் சேர்த்து வழங்குவார். அதே போன்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் குரு சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார். இதுதான், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்து ஓங்க போகிறது. அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும், அரசியலிலுமே புரட்சி ஏற்படும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும். குரு குழந்தைகளுக்குரியவர், சுக்கிரன் பெண்களுக்குரியவர். நல்லா கேட்டுங்க. அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது. அப்போது குரு குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார். சுக்கிரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார். அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும், பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும், பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, குழந்தைகளுடைய திறமை, இது எல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க போகுது, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம். அது இல்லாமல் குரு என்றவர் போதகர், மதகுருமார், ஆலோசகர், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும், அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள். இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே, அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான். அப்போது அவரும் குருவுக்கு உண்டான காரகத்தவாக தான் இருக்கிறார். அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். இதெல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தி கால பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும்.
அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடின்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும். எல்லா மதத்திலும் ஒன்றிணைவாங்க, எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணைவாங்க, அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும். அவரவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விமர்சிப்பதை குறையும். அது மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ வரப்போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பழிகள் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது, எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து, மத்திய அரசாங்கம் சரி, நமது மாநில அரசாங்கம் சரி, அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். முதல்ல இருந்திருக்கு, இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயன்ற போது தான் இப்போ நடக்க போகுது. அதுதான் உண்மை, அதுதான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவித்து, பெண்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை, நல்ல ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு, ஆண்களுக்கு, அரசியல், சமூகம், பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க, பல விதமான தொழில்துறையில் இருக்கவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போகிறது. ஷேர் மார்க்கெட்லாம் உயர்ந்திருக்கும். தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுவும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அப்போது ஏனென்றால் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அப்போது சுக்கிரன் ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். இப்போது தங்கம்ன்றது குரு. அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் பேசப்படுகிறார். அழகை கொண்டு வருவதற்கு சுக்கிரன் தான். அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும். அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தங்க ஆபரணங்கள் விலை உயர்வு அதிகமாக இருக்கும். அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும். ஏனென்றால் சுக்கிரன் வெள்ளிக்குரியவர். அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ அதிகமான பலனை கொடுப்பார். அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்ற, தங்க ஏறுமோ வெள்ளியும் ஏறுதான், அதுவும் ஏற்றமாக இருக்கும். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நற்பலன்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் 12 ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கரநிதி பலனை சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்கரநிதி தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கடக ராசிக்கு சொல்ல போகிறேன். கடக ராசி எவ்வளோ பேர் பெற்ற ராசி. இப்போது எங்கே பார்த்தாலுமே கடகராசியை பற்றி தான் சொல்லிட்டு வராங்க. நான் இந்த பதிவை சொல்லி ஆகணும். ஏனென்றால் அவ்வளோ நல்ல விஷயம் நடக்க போகுது. எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட போகுது. எல்லா வகையிலும் மாற்றம் ஏற்பட போகுது. இருந்தாலும் நம்ம இப்போ என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கோம், குரு வக்கரநிவர்த்தி தான். அதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போது கடகராசியில் தான் பூச நட்சத்திரம் இருக்குது. அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிதேவதை தான் குரு. அப்போது குரு கடகராசியில் தான் உச்சமாக வர்றார். அப்போ கடகராசிக்கு நல்ல பலன் தானே கொடுப்பார் கண்டிப்பாக. இதுன்னு உண்மையான விஷயம். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அப்போது இதனால் வரைக்கும் குரு 11ஆம் இடத்துல இருந்து வக்ரகத்தில் இருந்தார். வக்ரகத்தில் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த நற்பலன்கள் இல்லாமல் 10ஆம் வீட்டுக்குள்ளே பலன் தான் கொடுப்பார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ பூசாலாம் வரல, அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரி தான் பலன் ஏற்பட்டு. பரம்பரை ஜோதிடம், பாரம்பரியமாக வரவங்க, வழி வழியாக வரவங்க, குலத்தொழிலான ஜோதிடத்தை கொண்டு வரவங்க எல்லாருமே மாற மாட்டாங்க என்றைக்குமே. அதை தான் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் ஒரு டாக்டர் இப்போ கோர்ஸ் படித்து வந்துடுற மாதிரி ஜோதிடத்துலேயுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் அவங்க தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் மட்டும் பார்க்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் படிக்கிற ஒரு டாக்டர் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் டாக்டர் எல்லாமே செய்வார், எல்லா பார்ப்பார், தலை முதல் கால் வரை கண்டிப்பாக பார்ப்பார். அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு தானே படிக்கிறார். அதே மாதிரி தான் அந்த பாரம்பரிய வழி வந்த ஜோதிடர்கள், குலத்தொழிலான முறையில் ஜோதிடம் பார்ப்பவர்கள், வழி வழியாக வந்த ஜோதிடர்கள், இவங்க எல்லாமே என்றைக்கும் மாற மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ வர புது சப்ஜெக்ட்டும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. நிறைய குடம் தழும்பாது. அது மாதிரி தான். அப்போது கண்டிப்பாக இந்த கடகராசிக்கு நன்மை தான் செய்வார் குரு. அதுக்காக தான் அப்படி சொல்லி வந்தார். அப்போ குரு 11 இப்போ வந்துட்டார், வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போது கண்டிப்பாக அந்த 11ஆம் இடத்து பலனை இப்போ கொடுக்க போகிறார். திருப்பியும் நல்ல லாபங்கள் ஏற்பட போகுது. எந்த தொழிலை செஞ்சாலும், வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் லாபம் என்ன? ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், இதுதானே, அதுவும் தானே வந்து போகுது, சேரப்போகுது. எல்லா வகையிலுமே லாபங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும். பிரபலமான சந்திப்பு நிகழும். கண்டிப்பாக
இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே தேடி வரும். இது அண்டர்லைன் பண்ணிங்க. எல்லாமே தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களுக்கு உண்டான திறமைகள் வெளிப்படும். இது முக்கியம். இதுவும் அண்டர்லைன் பண்ணிங்க. கண்டிப்பாக கடகராசிக்காரங்க ஏதோ ஒரு வகையில் திறமையாக இருப்பாங்க. ஒரு சிலர் நிறைய விஷயத்தில் திறமையாக இருப்பாங்க. அதெல்லாமே இப்போ வெளிப்படும். அடுத்ததாக மூத்த சகோதரன் சொல்லுவாங்க. அப்போது அக்காள், அண்ணன், ஒன்று விட்ட அக்காள், அண்ணன் அப்படி கூட எடுத்துக்கலாம். அவங்க மூலிமா இப்போ நல்லது நடக்கும். அவங்க உதவி பண்ணுவாங்க, தேடி உதவி பண்ணுவாங்க, கேட்டு உதவி பண்ணுவாங்க. இது மாதிரி நடக்குமா? நடக்கும். அப்போ அந்த மாதிரி காலகட்டம் வந்திருக்கு. அது இல்லாமல் அவர் உங்களுடைய ராசிலேருந்து 3, 5, 7 இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், ஒரு கை பார்த்துலான்னு சொல்லி இறங்குறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயப்படாமல் இறங்கிடலாம், பார்த்துடலாம், கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நடக்கும் இனிமேல் இந்த குரு வக்ரநிவர்த்திக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய பலனும் கொடுப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகள் தேவையானதெல்லாம் சேரும். நல்லா கேட்டுங்க. இந்த குரு வக்ரநிவர்த்தியில் கடகராசிக்காரர்களுக்கு வீடு அமையும், இடம் வாங்கி போடுவீங்க, வண்டி வாகன வசதி ஏற்படும், தேவையான பொருட்கள் வீடு சேரும், ஆடம்பர வாழ்க்கைக்குண்டான அனைத்து வசதிகளும் கிடைக்கும். இது உண்மை உண்மை உண்மை. போதுமா? 3 தடவை சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பாக நடக்கும்ன்றது அர்த்தம். அதுக்கப்புறமா கடகராசிக்காரர்களுக்கு அந்த இளைய சகோதரன் சொல்கிறோம் இல்லையா, 3ஆம் இடன்றது இளைய சகோதரம். அப்போது அவங்களும் நல்லா கேட்டுங்க. மூத்த சகோதரமும் உதவி பண்ணுவாங்க, இளைய சகோதரமும் உதவி பண்ணுவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். 2 பேரும் ஒரே நேரத்தில் உதவி பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே உதவி பண்ண போகிறாங்க உங்களுக்கு. போங்க, ஜமாய்க்க போகிறீங்க. ஆமாம், சகோதர உறவு கிடைச்சின்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இந்த காலத்தில் அது கிடைக்காது. அந்த காலத்தில் கிடைச்சிது. அதில் நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம், போயிருக்கோம். எங்களை போன்றவரெலாம் அனுபவிச்சிருக்கோம். இப்போ கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு போட்டி உதவி பண்ணுவாங்க. கூட பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே உதவி பண்ணுவாங்க. அது இல்லாமல் குடும்பமாக இருக்கவங்க, கணவன் மணியாக இருந்தால் மனைவியோடைய தாய் தந்தை அவங்களுடைய உறவு மூலியமாகவும், மனைவிக்கு கணவன் மூலிமா கணவனுடைய தாய் தந்தை அவங்க உறவு மூலம் கண்டிப்பாக உதவி கிடைக்கும். அது நல்ல உதவியாக இருக்கும், பேருதவியாக இருக்கும். அது இல்லாமல் 5ஆம் இடத்தை பார்ப்பதுனால மக்கள் தொடர்பு ஏற்படும். கண்டிப்பாக கடகராசியில் நிறைய பேர் பிரசித்தி பெற்றதாக இருப்பாங்க, பிரபலமாக இருப்பாங்க. அவங்க ஆன்மீகத்தில் இருக்கலாம், அரசியலில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம், மருத்துவத்தில் இருக்கலாம், கல்வியில் இருக்கலாம், இதில் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. அவங்க எல்லாமே இப்போ பிரபலம் ஆவாங்க. ஏன் இது நாளைக்கு பிரபலம் இல்லையா? பிரபலமாக வந்திருப்பாங்க. கொஞ்சம் நிறைய புகழ் போயிருக்கும், குறைஞ்சிருக்கும், கண்டுக்காமல் வந்திருப்பாங்க. இப்போ கண்டிப்பாக அவர்கள் மீண்டும் ஒரு வளம் வருவார்கள். இன்னொரு ரவுண்டு பார்த்துறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ நடக்கும். எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகிறாங்க, பிரபலமாக போகிறாங்க. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரப்போகுது. அது இல்லாமல் மக்கள் தொடர்பு ஏற்படும், மக்களால் செல்வாக்கு ஏற்படும், பயணங்கள் நிறைய தொடர்ந்தபடி இருக்கும். நீங்கள் நினைத்த விஷயத்தை நடத்தி காட்டுவீங்க. கடகராசிக்காரர் இது வரைக்கும் மனசில் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. கற்பனா சக்தி உங்களுக்கு அதிகம் தானே, அது உண்மை தானே? ஆமாம் தானே? அதனால் அந்த கற்பனை திறன் இப்பொழுது உங்களுக்கு உண்மையாக நினைக்கப்படும். அப்போது கனவு நினைவாகும். கனவுல பார்க்குறது எப்படி நினைவாகும்? இப்போ உங்கள் வாழ்க்கை அப்படி தான் நினைவாக போகுது. அது மாதிரி நடக்க போகுது. அடுத்ததாக 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால சகல பாக்கியம் ஏற்படும், பெரிய மனுஷன் தொடர்பு கேடும், தந்தை வழி ஒரு பலப்படும், தந்தையாருக்கு நல்ல உடல் நல்லதாய் அவருடைய பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும், அவர் மூலிமா உதவி கிடைக்கும், பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும், எல்லாமே நடக்கும். இன்னும் இவ்வளோ விஷயம் நல்ல விஷயமாக சொல்லிட்டு போகிறீங்கன்னா சில கெடுபலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்கள் வழி தொடர்பில் பிரச்சனை வரும், பெண்களால் சாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு வரும். இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இறை வழிபாடு கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். பயணங்கள் போகும்போது கவனமாக பார்த்துக்கணும். விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்போது நீங்கள் பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வரணும். பொதுவாக ஒரு காளியம்மனை வழிபட்டு வந்தாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். வாராகி, அங்காள பரமேஸ்வரி, கருமாரி, பிரத்யங்கரா, இது மாதிரி உக்கர தெய்வங்களை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு விசேஷமான நற்பலன் தரும். அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அஷ்டமி, நவமி, பஞ்சமி, இந்த மாதிரி நாட்கள்லாம் வழிபட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தானதம் பார்க்கும்போது கண்டிப்பாக திருநங்கைகளுக்கு நீங்கள் கடகராசிக்காரங்க உதவி பண்ணணும். நான் நிறைய பேரில் சொல்லிட்டு வரேன், அது ஒரு முக்கியமான விஷயம் கூட. அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அவங்க கையில் நீங்கள் காசு வாங்குறது ரொம்ப விசேஷம். அப்போ நீங்கள் நிறைய காசு கொடுத்தா அவங்க கையில் காசு கேட்பாங்க, கொடுப்பாங்க, இல்லைன்னா நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம்.
அது ரொம்ப விசேஷமான நற்பலனை கொடுக்கும். அப்புறம் விதவைகள் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தான தர்மம் பண்ணிட்டதுனாலே எல்லா வசதி வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டு கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் வரும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு குருவோடைய பலனும் சுக்கருடைய பலனும் சேர்ந்து இந்த இதில் பயிற்சியில் இந்த வக்ர நிவர்த்தி பலனில் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.